பைத்தியக்கார சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில்லு போடலாம்டா டேய், நீ பிளேட்டுக்கும் பில்லு போட்டிருக்க. இதை நான் யாரை திட்டுறேன் அப்படின்னா ஈபிக்காரன். ஓகே, யூஸ் பண்ண கரண்ட்டுக்கு பில்லு போடலாம், எனர்ஜி மீட்டருக்கும் பில்லு போட்டிருக்கான் பைத்தியக்கார பசங்க. 2000 கட்டிட்டு இருந்தாங்க, இந்த மாதம் 4000 கட்ட வச்சுட்டானுங்க. நான் இப்போல்லாம் பாக்கெட் வச்சு சட்டையே போடுறதில்ல. எங்கே பைசா வச்சதான் இருக்க மாட்டுது. ரைட்டில் வாங்கினா லெஃப்டில் போயிடுது. ஓகே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மோனோபோலி. இந்த ரயில்வே, இந்தியன் ரயில்வேஸும் சரி, இந்தியன் எலக்ட்ரிசிட்டி போர்டும் சரி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டும் சரி, இவங்கெல்லாம் மோனோபோலி பண்ணுறாங்க. ஒரே ஒரு செல்லை தான் வைக்கிறாங்க. இவனுங்க வைக்கிறது தான் ரேட்டு. புதுசாக ஒரு கம்பெனியால் உள்ள என்ட்ராக முடியாது. ப்ரைவேட்டுக்கார மின்சாரம் தயாரித்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும், கவர்மெண்ட் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். யாருனாலும் மின்சாரம் தயாரிச்சிக்கலாம். நான் கூட எங்கள் வீட்டில் சோலாரை வச்சு தயாரிச்சிக்கலாம். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷனை யார் தான் பண்ணுவான்? அரசாங்கம் தான் பண்ணுவோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் அவன் தான் 220 வால்ட்டு ஏசி கரண்ட்டை அவன் தான் அனுப்புவான், அவன் தான் பில்லு போடுவான், அவன் கொண்டு தான் பைசா வரும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மோனோபோலி. ஐ மீன் ஒரே ஒரு செல்லர் தான் இருப்பாங்க, எந்த க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸும் இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மோனோபோலி. அதே மாதிரி இன்னொன்று கூட நீங்கள் சொல்லுங்கள் சார், போன வாட்டி ஒன்று நடத்தும் போது ஒன்று மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பஜார்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டூத் பேஸ்ட்டே நிறைய பிராண்ட் வச்சுருப்பாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் குவாலிட்டி பேக்கிங்கில் வச்சுருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பிராண்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ராடக்ட் ஒன்று தான், எல்லாமே டூத் பேஸ்ட் தான் காமனாக. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். ஓகே, அந்த ரேட்டை வச்சும் பேக்கிங் குவாலிட்டியை வச்சும் எந்த ப்ராடக்டை மக்கள் வாங்குறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இதுலேயே நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ராடக்ட்டு, சிமிலர் ப்ராடக்ட்டு, பட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸு. ஓகே, எப்படி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்பாங்க அப்படின்னா குவாலிட்டி பேக்கேஜிங் வச்சும் பிராண்டோடைய ரேட்டை வச்சும் வந்து மக்கள்கிட்ட இது பண்ணிப்பாங்க. சில பிராண்டுக்கு நல்ல மவுஸ் இருக்கும், சில பிராண்டுக்கு மவுஸ் கம்மியாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மோனோபோலி கிடையாது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். புரியுதா? நம்மகிட்டே பாருங்கள், என்ஐவிஎஸ் இருக்குது, ரேட் அதிகமாக, பிஓஎஸ்சி ரேட் அதிகமாக, என்டபிள்யூஎஸ்சி ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூல், சென்ட்ரல் ஓப்பன் ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஓப்பன் ஸ்கூல், எல்லா லொட்டு லொஸுக்கும் நம்ம பண்ணுறோம். தமிழ்நாட்டில் கிடைக்காத ஓப்பன் ஸ்கூலை வடநாட்டில் ஏதாவது ஓப்பன் ஸ்கூல் வேணும் அப்படின்னாங்கிறது யாரும் போக மாட்டாங்க, நம்ம தான் சப்ளையர். ஸோ டிமாண்டை கிரியேட் பண்ணி நம்ம விற்றுட்ருக்கோம். ஓகே, நன்றி.